கருமையானவர்களே, சங்கீதம் 91:15 ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாம் ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்யும் பொழுது அந்த வேண்டுதலுக்கு ஆண்டவர் கட்டாயம் பதில் தருகிறார். யாக்கோபு 5:16 அதை தான் சொல்லுகிறது, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது என்று. அடுத்த வசனங்களிலே பார்க்கும் பொழுது, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தும் மழை பெய்யாதபடி கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. அவன் மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. பிரியமானவர்களே, நீங்கள் செய்கிற ஜெபம் ஒன்றும் வீணாக போகாது. நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் அதற்கு கட்டாயம் பதிலை தருவார். உங்கள் ஜெபத்திற்கு பலனையும் நீங்கள் காண்பீர்கள். ஆண்டவரோடு எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருங்கள் பிரியமானவர்களே. உங்களுடைய மனதின் விருப்பத்தை எல்லாம் ஆண்டவர் கொடுக்க ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். மோசையோடு தேவன் அப்படித்தான் முகமுகமாக பேசினார். யாத்திராகமம் 33:11 அதை பார்க்கிறோம். ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல பேசினார். அதே போல கர்த்தர் உங்களோடும் கூட பேசுவாராக. உபாகமம் 4:7 நாம் பார்க்கிறோம், நாம் அவரிடத்திலே தொழுது கொள்ளுகிற பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக வருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறார். சங்கீதம் 34:18 வேதம் சொல்லுகிறது, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் என்று. இதை நான் ப்ரேயர் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் பார்த்துருக்கிறேன். நொறுங்கி போயிருக்கிற ஜனங்கள் முன்னால் ஓடி வந்து அழுகிறதை நான் பார்த்துருக்கிறேன். அதில் ஒரு சிலர் இப்படி ஜெபிப்பார்கள், ஆண்டவரே எனக்கு இந்த உலகத்தில் ஒன்றுமே வேண்டாம் சுவாமி, நீர் எனக்கு இருந்தால் போதும்னு சொல்லி அழுவாங்க. அந்த நிமிஷத்தில் பாருங்கள், ஆவியானவர் அப்படியே அவர்களை நிரப்பி விடுவார். பரிசுத்த பிரசன்னத்தினாலே அவர்கள் துள்ளி குதிப்பதை நான் பார்த்திருக்கிறேன். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீதும் இந்த நாளிலே அளவில்லாமல் இறங்குவாராக, உங்களுக்கு பதிலை கொடுப்பாராக. ஆண்டவரே, உமது பிள்ளைகளுடைய ஜெபத்தை இன்றைக்கும் கேட்பீராக. நான் கூப்பிட ஆண்டவர் காது கேளாதவர் போல இருக்கிறாரே என்று கூட உமது பிள்ளைகள் சொல்லி கொண்டிருக்கலாம். சுவாமி, ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறீரா என்று கேள்வியோடு கூட ஜெபித்து கொண்டிருக்கலாம். அப்பா சுவாமி, உமது பிள்ளைகளுக்கு இந்த நாளில் இறங்கும் அப்பா, இறங்கும். ஏன் எனக்கு பதில் இல்லை என்று உமது பிள்ளைகள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். சுவாமி, இன்றைக்கு அவர்களுக்கு பதிலை கொடுப்பீராக. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு பதில் கொடுப்பேன், மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. இந்த நாளிலே அவர்களுக்கு பதில் வரட்டும் சுவாமி, வரட்டும் அப்பா, வரட்டும். ஆண்டவரே, உண்மையே பற்றி கொண்டிருக்கிற உமது பிள்ளைகளுக்கு இறங்குவீராக. பரிசுத்த ஆவியானவரே, அவர்களை நிரப்பும். தனிமையாக இருக்கக்கூடாது சுவாமி. உமது பிள்ளைகள் யாருடைய உதவியும் இல்லையே என்று சொல்லி கொண்டிருக்கலாப்பா. இப்பொழுது நிரப்பும் சுவாமி. பரிசுத்த ஆவியானவரே, நிரப்புவீராக. உடைய மகிமை இறங்குவதாக. நொறுங்குண்ட ஆவியுள்ளவர்களுக்கு நீர் சமீபமாக இருக்கிறீரப்பா. ஒன்றுமே இல்லை, எனக்கு வாழ்க்கையில் ஒரு விருப்பமும் இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறவர்களை நிரப்பும் அப்பா, நிரப்பும் சுவாமி. நம்முடைய ஆவியானவரின் சந்தோஷம் அவர்களை நிரப்பட்டும் அப்பா, நிரப்பட்டும். இப்பொழுது நிரப்புவீராக. அவர்களை பலப்படுத்துவீராக, பயன்படுத்துவீராக, பிரகாசிக்க செய்வீராக, உயர செய்வீராக. இந்த நாளிலே பதிலை நீர் கொடுத்து கொண்டே இருப்பீராக. அற்புதங்களை அவர்கள் பார்க்கட்டும் சுவாமி, பார்க்கட்டும் அப்பா.
அதிசயங்களை அவர்கள் பார்க்கட்டும் சுவாமி. நீர் எவ்வளவு சமீபமாய் அவர்களுக்கு இருக்கிறீர் என்பதை அவர்கள் பார்க்கட்டும் அப்பா. கேட்பதெல்லாம் கொடுப்பீராக, மன விருப்பத்தை கொடுப்பீராக, அதிசயத்தை அவர்கள் காணும்படி செய்வீராக. எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமேன்.